இன்றைக்கு ஒரு சபைக்குள்ள 10 பேர் இருந்தாலும் சரி, 1000 பேர் இருந்தாலும் சரி, ஒவ்வொருவருடைய மனமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறது. ஒவ்வொருடைய நினைவுகளும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறது. ஒவ்வொருடைய இருதயங்களும் ஒவ்வொரு வேறு விதமாக செயல்படுகிறது. இப்படி நமக்குள்ளே ஒற்றுமை, ஒரு மனம் இல்லாமல் இருந்தால் எப்படி தேசம் எழுப்புதலை காண முடியும்? ஊழியர்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லை, விசுவாசிகளுக்குள்ளே ஒற்றுமை இல்லை, சபைகளுக்குள்ளே பிரிவினைகள், போட்டிகள், வைராக்கியங்கள், நான் செய்வது சரி நீங்கள் செய்வது தவறு என்று ஒன்றுக்கொன்று குறை கூறுதலும் பலவிதமான போராட்டங்களும் தான் இன்றைக்கு தேவனுடைய நாமத்தை அறிவிக்கிற ஊழிய ஸ்தாபனங்களுக்குள்ளேயும் விசுவாசிகளுக்குள்ளேயும் போராட்டங்கள் இருந்தால் அந்த நாட்களில் இருந்த எழுப்புதலை எப்படி கண்டு கொள்ள முடியும்? ஆதி திருச்சபை அற்புதங்கள் நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம். ஆதிலே தேவன் கிரியை செய்தது போல நம் மத்தியிலே உலாவ வேண்டும் என்று விரும்புகின்றோம். ஆனால் ஆதியிலே இருந்த அந்த விசுவாசம், அந்த ஒற்றுமை இன்றைக்கு நம்முடைய தேசத்திலே, நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய சபைகளிலே இன்றைக்கு பார்க்க முடிகிறது. அன்பு ஜனமே, ஆண்டவர் அதைதான் கேட்கின்றார். நாம் மாறாமல் இருக்கும் வரையிலும் தேசத்திலே உண்மையான எழுப்புதலை பார்க்கவே முடியாது. எத்தனை கூட்டங்கள் நடத்தினாலும், எத்தனை உபவாசங்கள் மேற்கொண்டாலும், நாம் ஒரு மனதோடு கூட நம்முடைய வாழ்க்கையை திருப்பும் வரையிலும் என்னதான் போராடினால் எழுப்புதலை பார்க்க முடியுமாங்க? முடியாது.